கோவாலு, என்னுடைய நண்பர் ராபர்ட் இன்றைக்கி எனக்கு ஒரு பட்டம் கொடுத்தாருப்பா. அண்ணே, இந்த கடலூர் மாவட்டம் புவனகிரி கவிஞர் ராபர்ட் புருஷோத்தமன் அவர் தானே என்ன? கரெக்டாக சொல்கிறப்பா, அவரே தான்ப்பா. கவிஞர் ராபர்ட் தான் ஒரு பட்டம் கொடுத்தாரு. என்ன பட்டம் நான் கொடுத்துருக்காரு? ஆதாயம் பாராத ஆகாயமே. இன்னொருத்தர சொல்லுங்கண்ணே. ஆதாயம் பாராத ஆகாயமே அப்படின்னு என்னென்ன அர்த்தம்? அதான்ப்பா எனக்கும் புரியல. நான் அவரையே கேட்டேன், இந்த பட்டம் கொடுக்குறீங்களே இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். ஆகாயத்துலேருந்து மழை பெய்யுது, எதிர்பார்ப்பு இல்லாமல் தானே பெய்யுது. சூரியன் ஒளி கொடுக்குது, எதிர்பார்ப்பு இல்லாமல் தானே போன. அதுமாரி நான் செய்கிற சேவையும் எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்கிறேன்னா, அதனால இந்த பட்டம் கொடுத்துருக்காரு. அருமண்ணே சூப்பராக சொல்லியிருக்காருண்ணே. கோவாலு, சின்ன வயசில் நான் ஒழுங்காக படிக்கலை, நான் பட்டம் வாங்கலை. ஒரு குறை இருந்தது. நண்பர் ராபர்ட் வந்து ஒரு பட்டத்தை கொடுத்து என்னை முழுமையாக்கிட்டார். அண்ணே, நீங்கள் பாருங்கண்ணே, இதுக்கப்புறம் தானே உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருக்கு. நிறையா வாங்குவீங்கண்ணே. பத்மஸ்ரீ, கலைமாமணி, டாக்டர் எல்லா பட்டமும் வாங்குவீங்களே நீங்கள். ஆஹா, கோவாலு, ஒரு சினிமாவில் சொல்லுவாங்க, கொடுத்த காசுக்கு மேலே கூவுறான் பாரு அப்படின்னு. நான் ஒன்றுமே கொடுக்காம நீ இவ்வளோ பாராட்டியே கூவாரு. அண்ணே, நான் உண்மையை சொல்கிறேண்ணே, நீங்கள் சமாளிக்கிறீங்கல்ல, அதுவே ஒரு பெரிய டேலண்ட்டுண்ணே. நான் என்னத்தை சொல்கிறது? அப்படி இல்லைண்ணே, நீங்கள் ஒரு தடவை சொன்னீங்க, ஒரு 10ஆம் கிளாஸ் டுட்டோரியலில் வாத்தியாராக இருக்கும்போது 10ஆம் கிளாஸ் வாத்தியார் வரல, நான் போய் சமாளித்தேன்னு சொன்னீங்க தெரியுமாண்ணே? ஆமாம், ஒரு நாள் அந்த வாத்தியார் வரல, இங்கிலீஷ் வாத்தியார் என்னை போய் மேக்கப் பண்ண சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு தெரியாத போய் அப்படி நடத்த முடியும், 10ஆம் கிளாஸ் நடந்தது கஷ்டங்கன்னு சொன்னேன். சும்மா ட்ரை பண்ணுங்கன்னாங்க. நான் போய் உட்காந்து எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் அந்த பசங்கள்லாம் தொடர்ந்து நான் தான் இங்கிலீஷ் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த கதை சொல்கிற கோவாலு அதாண்ணே. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்க கோவால், அப்புறம் சொல்லிட்டேன், ஒரு நாளில் தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன். இன்னொரு நாள் கிளாஸ் எடுக்க போனால் உண்மை தெரிஞ்சிடும், நம்மளால் முடியாது இதுக்கப்புறம்னு சொல்லிட்டேன். ஏதோ கோவால் அதிர்ஷ்டத்தில் வண்டி ஓடுது. அண்ணே, அந்த வார்த்தை தப்புன்னு, உங்கள் உழைப்பில் வண்டி ஓடுதுண்ணே. நீங்கள் சின்சியராக முயற்சி பண்ணி யூடியூப்பில் வீடியோ போடுறீங்க, இதில் நிச்சயமாக புகழடைஞ்சி எல்லா பட்டமும் வாங்குவீங்கண்ணே. ரொம்ப நன்றி கோவால், உங்களுடைய வாழ்த்துக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கு நன்றி.